சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு தற்பொழுது உதயநிதியின் வீட்டிற்கு திரும்பியுள்ளது. உதயநிதியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் செய்ய தயாராகிவிட்டார்கள் என்றும், அப்படி சோதனைகள் செய்யப்பட்டால் வீட்டில் கட்டுக்கட்டாக பணங்கள் கைப்பற்றப்பட்டால் துணை முதல்வர் பதவி கூட பறிபோகலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்று அதிகாலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் பெரியசாமி அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தி வருகிறார்கள். சட்டத்திற்கு விரோத பண பரிவர்த்தனை செய்ததாக புகார் வந்ததின் அடிப்படையில்தான் இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணையையும் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக திமுகவின் நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் வீட்டில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு நடைபெற்று வருகிறது. திமுகவின் எம்பிக்கள் மட்டுமல்ல, துணை முதல்வர் உள்ளிட்ட அனைவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்வதற்கான ஆவணங்களையும் வைத்திருக்கிறார்கள். அடுத்து பெரியசாமி அவர்களை தொடர்ந்து உதயநிதியின் வீட்டில்தான் சோதனைகள் நடத்தப்பட உள்ளதாகவும், இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சுமார் 40,000 கோடி வரை மெகா ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கு மிக முக்கியமான துணை புரிந்தது உதயநிதியின் அதிகாரங்கள் படைத்த அந்த பதவிதான் என்றும், இதன் மூலம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அந்த பணத்தை தான் மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் ஓட்டிற்கு பணமாக செலுத்துவதற்கு பதுக்கி வைத்திருப்பதாகவும், அந்த இடம் எங்கே இருக்கிறது, குறிப்பாக உதயநிதியின் பண்ணை வீடு உள்ளிட்ட அனைத்து வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனைகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். அப்படி சோதனைகள் நடத்தப்படும் பட்சத்தில் கைது நடவடிக்கையும் செய்யப்படலாம். ஏனென்றால் ஆவணங்கள் உதயநிதிக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக கைது. எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டாரோ அதேபோல் உதயநிதியும் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 9 மாதங்கள் தான் இன்னும் இருக்கிறது திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு. அந்த 9 மாதங்களுக்கு பிறகு எப்படியும் மக்களிடம் திமுக பொய்யான பல வாக்குறுதிகளை கொடுக்க முன்வரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இனியும் மக்கள் நம்ப மாட்டார்கள். இனியும் மக்கள் ஏமாளிகள் கிடையாது என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் புரிய வைத்துவிட்டார்கள். தொடர்ச்சியாக சோதனையில் கிட்டத்தட்ட 5,000 கோடி வரை ஊழல் செய்யப்பட்டிருப்பதற்கான ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை அந்தர்பல்ட்டி அடிக்க வைத்து வருகிறார்கள். இதனால்தான் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலரும் இன்னமும் வெளியே இருக்கிறார்கள் ஜாமீனில். குற்றவாளிகள் ஜாமீனில் வெளியே இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப தற்பொழுது பெரியசாமி அவர்களது வீட்டில் நடைபெறக்கூடிய இந்த சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கினால் அடுத்து உதயநிதியின் வீட்டில்தான். அப்படி உதயநிதியின் வீட்டில் கைப்பற்றக்கூடிய ஆவணங்கள் எதிராக இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.